அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் 2,50,00,000 வாக்குகளை திமுக பெறும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. இன்றைக்கு காணொலி காட்சி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்களோடு கலந்தாலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய தேர்தலில் 2,50,00,000 வாக்குகளை திமுக பெறும் என கூறியதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் காணொலி காட்சியின் வாயிலாக நடைபெற்றது. அந்த காணொலி காட்சியின் வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து பிஎல்ஓ குழு மற்றும் பிஎல்சி என சொல்லப்படும் பூத் லெவல் கமிட்டி திமுகவால் கிட்டத்தட்ட 100 பேருக்கு ஒருவர் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த கூட்டத்தில் காணொலி காட்சியின் வாயிலாக பங்கேற்றார்கள். அப்போது அவர்களிடம் பேசிய முதலமைச்சர் அவர்கள், நம் திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் மூலம் தமிழ்நாடு முழுவதும் 1,86,00,000 மக்கள் நேரடியாக பயனடைந்து வருகிறார்கள் என்றும், இதில் பயனாளிகளுடன் சேர்ந்து கழகத்தினரையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், முந்தைய ஆட்சி காலத்தில் மழை பெய்தாலே உதவிக்காக காத்திருந்த நிலையும், நிவாரணப் பொருட்கள் மற்றும் உணவு வழங்கும் முறையும் எவ்வாறு மாற்றமடைந்துள்ளது என்பதை மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நமது சிறப்பான பணிகளை பார்த்து நடுநிலை வாக்காளர்களும் இன்று நமக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் என்றும், மொத்தமாக பயனாளிகள் மற்றும் கழகத்தினர் நடுநிலை வாக்காளர்கள் என சேர்த்தால் 2,50,00,000 பேர் வாக்குகளை நமக்கு தாண்டுவது என்பது சாத்தியமே எனவும் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நமது கூட்டணி பெற்ற வாக்குகள் 2,09,00,000 வாக்குகள் தான். ஆனால் இந்த முறை அதைவிட கூடுதலாக அதிக வாக்குகள் பெறுவது உறுதி என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த புள்ளி விவரங்களை முன்வைத்து உங்கள் களப்பணிகள் மீது உங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தெளிவாக கூறுகிறேன், நாம் மீண்டும் ஆட்சி அமைக்க இருக்கிறோம் என்றும் பெருமையோடு தெரிவித்திருக்கிறார். இத்தனை சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் எதிரிகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது எனவும் தெரிவித்திருக்கிறார். சிபிஐ, இடி, ஐடி, தேர்தல் ஆணையம் இவை அனைத்தும் அவர்கள் நமக்கு எதிராகத்தான் பயன்படுத்துவார்கள் என்றும், அதையும் மீறி நாம் வெற்றி பெறுவோம் எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.